ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேங்க. என்னோடய முந்தைய வீடியோக்குள்ளே நீங்கள் தர்ற ஆதரவு பார்த்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. எல்லோரும் கோழியை பார்த்தோம், நான் செய்கிற அந்த வளர்ப்பு முறையை பார்த்தோம், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அதனால் நீங்களும் எனக்கு சப்போர்ட்டிவாக என் வீடியோஸை பார்த்து ஆதரவு தரீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச விஷயங்களை இந்த வீடியோ மூலம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தாங்க நான் அந்த மாதிரி வீடியோஸ் போட்டுட்ருக்கேங்க. எனக்கு நாட்டுக்கோழி வளர்க்குறது ரொம்ப பிடிக்குங்க. என்ன போல் அதாவது வளர்க்கணுன்ற ஆசை இருக்கிறவங்க எப்படி வளர்க்கலாம், என்ன மாதிரியெல்லாம் அதுங்களை பார்த்துக்கலாம், என்ன மாதிரிலாம் ஃபுட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் தெரியாதவங்களுக்கு வழிமுறைகளை சொல்ல தாங்க நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அதில் இப்போ நான் இந்த வீடியோ எந்த காரணத்துக்காக போடுறேன்னா, கோழிங்களுக்கு எப்படி நம்ம ப்ராப்பராக அதுங்களுக்கு உணவு போடுறது, அதாவது ஒரு தீவன தட்டுன்னு எடுத்துக்கிட்டால் அதை நல்லா டெய்லி கழுவி சுத்தம் பண்ணி வச்சு போடுறதுல இருந்து அவங்க எப்படி சாப்பிட்றாங்க, நம்ம என்ன வகையான ஃபுட்டு போடுறோம், அதுக்கு பிடிச்சிருக்கா, அது எப்படி எல்லாம் அதை கடைநிலை கோழி குஞ்சுகள் வரை எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்களா, இல்லை பாதி சாப்பிட்றாங்க பாதி சாப்பிட்லையா அப்படின்னு பார்க்குறதுலேருந்து எல்லாமே இன்றைக்கி வீடியோவாக போடலான்ட்டு இருக்கேங்க. இப்போ நாங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே தட்டையெல்லாம் கழுவி நல்லா காய வச்சுருவேங்க. காய வச்சுட்டு இந்த கம்பில் தாங்க சொருகி வச்சுருவேன். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் தட்டி விட்டு அதை இது பண்ணிக்குவாங்கன்ட்டு இந்த மாதிரி செய்கிறேங்க. போடுறதுக்குள்ளேயே பின்னாடியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ எல்லாத்தையும் ப்ராப்பராக அதை இடத்துல வச்சுட்டு இது பண்ணிகிட்ருக்கேங்க. மஞ்சள் தட்டு எதுக்குன்னா தண்ணி ஊற்றுறதுக்குங்க. சிகப்பு கலர் தட்டில் தாங்க நாங்கள் அதுக்கான தீவனத்தை போடுவோங்க. ஏன்னா அந்த மஞ்சள் சிகப்புன்றது கோழிங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்ஷனான நிறங்க, கோழிங்களுக்கும் மாடுங்களுக்கும் ஆகட்டும். ஆனால் கோழிங்களுக்கு இந்த மாதிரி வைக்கிறது தீவனம் இங்கே இருக்குது, இந்த தட்டில் இருக்குது அப்படின்னு ஒரு அட்ராக்ஷனாக தெரியுங்க. அதனால தாங்க இந்த வாளியில் தாங்க நாங்கள் எப்பயும் தீவனம் வச்சு மூடி வச்சுக்குவோம். ஏன்னா இதுக்குள்ளே எதுவும் போகாமல், எதுவும் எச்சங்கள் போடாமல் இருக்கணும் அப்படின்ட்டு சாக்குப்பையிலேருந்து இதில் எடுத்து போட்டுருவோங்க. இந்த தீவனம் எந்த மாதிரி நான் இது பண்ணுறேன் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேங்க. இப்போ இந்த தீவனத்தை தாங்க ஒவ்வொரு தட்டுக்கும் போட்டுட்ருக்கேன். ஒரு வாளி அளவு நான் டெய்லி போடுவேங்க. இது ஒரு 3 கிலோ பிடிக்குங்க. 3 கிலோ அளவும் ஒரு 2 நேரம் வச்சு சாப்பிட்ருவாங்க. ஏன்னா கொஞ்சம் இது பெரிய தட்டுன்றனால அந்த தீவனம் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்குங்க மதியம் வரை. மதியத்துக்கு மேலே சாயந்தரத்துக்கு ரீஃபில் பண்ணிடுவேங்க, மறுபடியும் கொஞ்சோண்டு போட்டுருவேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெரைட்டியாக நான் அதுங்களுக்கு தீவனம் போடுவேங்க. ஒரு நாள் இந்த தீவனம் அரைச்ச தீவனம் போடுவேன், ஒரு நாள் கம்பு மட்டுமே போடுவேங்க, ஒரு நாள் இந்த மாதிரி காய்கறிகளை பொடி பொடியாக நறுக்கி அந்த இதை போடுவேங்க. அப்புறம் ஒரு வேளை மட்டும் மதியத்தில் ஒரு வேளை மட்டும் வெங்காயம் போடுவேங்க. வெங்காயம் எதுக்கு போடுறோம்னா அதுங்களுக்கு கொஞ்சம் உடம்பு குளிர்ச்சியாக இருக்குங்க. ஏன்னா கொஞ்சம் ஹீட்டில் கொஞ்சம் அதுங்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக்கெல்லாம் வருங்க. அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் கொஞ்சம் தயிரை கலந்து நான் வெங்காயத்தை நறுக்கி வெங்காயத்தை போடுவேங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. சரி, இதையெல்லாம் ஒரு வீடியோவாக எடுத்து போட்டால் நீங்களும் நல்லா பயனடைஞ்சிக்குவீங்க அப்படின்னு தாங்க போடுறேன். ஒரு நாள் தண்ணியில் லிக்சன் பவுடர் கலந்து வைப்பேங்க. லிக்சன் பவுடர் என்னென்னா அந்த கோழிங்களுக்கு கொஞ்சம் ஆன்டிபயாட்டிக் அந்த இது நம்ம கால்நடை மருத்துவத்தில் கேட்டாலே தருவாங்க. மஞ்சள் கலரில் இருக்கும் பவுடர். அதை கலந்து ஒரு நாள் வைப்பேங்க. ஒரு நாளைக்கு சத்து டானிக்கை, விட்டமின்ஸ் மினரல்ஸ் கலந்த டானிக்கை கலந்து வைப்பேங்க. ஒரு நாளைக்கு நான் வாரத்துக்கு 2 தடவை கஷாயம் வைப்பேங்க. கஷாயம்னா என்னென்னா அதில் இஞ்சி, பூண்டு, வெங்காயம், நிலவேம்பு, அந்த கொஞ்சம் இலைகளை நிலவேம்பு கொஞ்சம் இலைகளை போட்டு, அதுக்கடுத்து குப்பைமேனி தழை, அதுக்கடுத்து கொஞ்சம் இந்த அருகம்புல், அப்புறம் அந்த கரிசலாங்கண்ணி, இதையெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு 10 டம்ளர் ஊற்றுறோம்னா அது ஒரு 4 டம்ளராக வர்ற அளவுக்கு நல்லா கஷாயமாக காய்ச்சி 2 லிட்டர் தண்ணியில் கலந்து நான் வச்சு விட்ருவேங்க. இந்த மஞ்சள் தட்டில் தான் கலந்து வச்சு விட்ருவேன். நல்லா குடிப்பாங்க. இதுதான் நம்ம கழுத்தம்மா கோழியோட குஞ்சுங்க. நல்லா பெருசாக வளர்ந்துருச்சுங்க.
அதுதாங்க பிடிச்சு காட்டிகிட்ருக்கேன். இப்போ என்னை அவங்க தாயாகவே ஏற்றுக்கிட்டாங்க. நான் எங்கே போனாலும் வருவாங்க. ஆனால் இவங்கள வந்து கூண்டில் தாங்க அடைப்பேன். ஏன்னா இப்பயே பாருங்களேன் எப்படி கொத்துறாங்க பாருங்கள் குட்டி குஞ்சுலேருந்து. அதனாலேயே இவங்கள சேஃப்டியாக நான் வந்து கூண்டில் வச்சுக்குவேங்க. நான் எப்போயெல்லாம் எனக்கு ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போயெல்லாம் வந்து வெளியே திறந்து விட்டு இந்த கரையான் புழு பூச்சிகளை அது ஒரு தாய் போலேயே நான் நின்று கிண்டி கொடுத்து மேய வைப்பேங்க. இப்போ பாருங்களேன் நல்லா பசி ஆற்றிட்டு நல்லா ஹாயாக ஜம்முன்னு ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. இவங்கள பார்க்கவே எனக்கு ஒரு திருப்தியாக இருக்குங்க. சாப்பாடு போடுற டயத்தில் பரப்புறன்னு அலைவாங்க. சாப்பிட்ட உடனே அக்காடான்னு கையை காலை நீட்டி படுத்து தூங்கிடுவாங்க. நம்மளுக்கும் இது போல் வாழ்க்கை கிடச்சா நல்லா சொர்க்கந்தாங்க. நம்மளுக்கு ஒருத்தங்க சாப்பாடு போட்டுக்கிட்டு அந்த டயத்துக்கு நம்மளும் அப்படி வேறு வேலையே இல்லாமல் அப்படி படுத்து தூங்கிட்டு நம்மளுக்கும் ஆசையாக தான் இருக்குது. ஆனால் அப்படி இருந்தால் முடியுங்களா? பறவைகள் அதாவது அவங்களுக்கு இதே வேறு பறவைகளாக இருந்தால் அவங்களே உணவு தானே சாப்பிட்டுட்டு தானே தூங்கிக்குவாங்க. இவங்க வந்து நம்ம வளர்க்குறனால நம்மளை சார்ந்து இருக்கிறாங்க. சாப்பாடு தீவனம் போட்ட உடனே அப்படியே கொஞ்சம் மர நிழலில் வந்து ஹாயாக படுத்துக்குவாங்க. எங்கள் வீட்டு சூழ்நிலையும் கொஞ்சம் மரத்தடி நிழல்கள் அப்புறம் இவங்களுக்கு ஏதுவான அந்த மண் தரை எல்லாமே இருக்குங்க. அதனால இவங்க வந்து நல்லா மனசு வந்து நல்லா ரிலாக்ஸாக வளருவாங்க. அந்த இவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இருந்தால் தான் அவங்களும் நல்லா வளருவாங்க. நம்மளுக்கும் வளர்க்குறதுக்கும் ஆசையாக இருக்குங்க. கொஞ்சோண்டு சின்ன இடம் டஞ்சனாக வச்சுக்கிட்டு வளர்த்தோம்னா அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்குங்க. அதனால தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொத்துறது, அந்த காயமாக்கிக்கிறது, இல்லைன்னா விரண்டு எங்கேயாவது ஓடுறது இந்த மாதிரி இருக்குங்க. இப்போ பாருங்களேன் நல்லா ஹாயாக அங்கிட்ட அங்கிட்ட அலைஞ்சிட்டே இருக்காங்க. இதை பார்க்கவே ஒரு திருப்தியாக இருக்குங்க. ஒரு 10 மணிக்கு மேலே பார்த்தோம்னா எங்கெல்லாம் மர நிழல் இருக்கோ அங்கெல்லாம் அவங்க பாட்டுக்கு ஹாயாக சுற்றிட்டுருப்பாங்க. இவங்க பூரா நம்ம இளம் தலைமுறைகள்ங்க. புறம் சேவை குஞ்சுங்களாம் இருக்குது. ஒரே ஒரு பெட்டை அந்த செவலை இந்த பக்கம் வருது பார்த்திங்களா சின்னது, அது மட்டும் பெட்டைங்க. மற்றது புறம் சேவல் தாங்க. கொஞ்சம் கூவுற ஸ்டேஜில் வந்தால் கொடுக்கலான்ட்டு இருக்கோங்க. அதுலேயும் நல்ல கலராக அந்த செவலை இருக்குது பார்த்திங்களா இந்த பக்கம் 3வதாக, அதை கொடுக்க மாட்டோங்க. ஏன்னா நல்லா கலராக இருக்கிறனால நம்மளுக்கு கலர் குஞ்சுங்க கோழி குஞ்சுங்க வந்து நல்லா கலராக கிடைக்கும். கருப்பு வெள்ளை இந்த மாதிரியே வராமல் நல்லா கலந்து வருங்க. அதனால் வந்து அதை ஒன்று மட்டும் நாங்கள் வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க. இது தாங்க என்னோடய அன்றாட அதாவது காலை வேலை பணிங்க. அதை சரி உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தாங்க நான் வந்து காட்டினேங்க. இப்போ பாருங்களேன் எல்லாம் நல்லா மேய்ஞ்சி முடிச்சிட்டாங்க, ஹாயாக படுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா அந்த சைக்கிள் கூடையை வந்து வச்சுருக்கோங்க இங்கே. அதுலேயும் போய் படுத்துக்குவாங்க. இவங்க சேட்டை இருக்கே உயரமான இடத்துல தான் படுக்கணும்பாங்க. இல்லைன்னா மண்ணில் நல்லா அப்படியே மண்புழு மாதிரி கிண்டி உருண்டுக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்க ஜாலியாக இருக்கும். நம்மளும் இந்த மாதிரி கோழியாக பிறந்திருக்கலாமே அப்படின்லாம் ஆசையாக இருக்குங்க. அதை தாங்க நான் அப்படியும் கொஞ்சம் நம்மளுக்கு எது பிடிக்குதோ அதை எல்லாத்துக்கும் சொல்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் நாலேஜும் இருக்கும். அதனால வந்து எனக்கு கோழிங்க ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் என்னென்ன முறையை கடைப்பிடிக்கிறேன் அப்படின்ட்டு டெய்லி வீடியோவாக போடலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட்டுங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி சுவாரஸ்யமான வீடியோ அப்புறம் ஏதாவது இந்த மாதிரி கோழிங்களுக்கு என்னென்ன எப்படி அந்த நோய் நிலை கட்டுப்பாடு எப்படி தீவன மேலாண்மை ஏதாவது உங்களுக்கு வேணும்னாலும் கமெண்டில் நீங்கள் தாராளமாக சொல்லலாங்க. உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடுறேங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.